நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஐயா நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறபடியினால் எங்கள் ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய், என்ன வியாதிகளிலே துன்பங்களிலே என்ன பலகீனங்களிலே பிசாசின் பிடியிலும் வல்லமைகளிலும் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த 7ஆம் நாள் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அலங்கங்கள் இடிந்து தன்னாலே விழுகிற நாளாய் எல்லா அந்தகார கோட்டைகளும் உடைக்கப்படும்படியாய், எல்லா அந்தகார ஆவிகளின் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் பிசாசின் கண்ணிகளும் பிடிகளும் தகர்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட், in the name of Jesus, இந்த 7ஆம் நாள் ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு தெய்வீக அக்கினி இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். இப்பொழுதே பிசாசின் கிரியைகள் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, the mighty and glorious name of Jesus, சரீரம் முழுவதும் என்ன வியாதிகளோடும் துன்பங்களோடும் வருத்தங்களோடும் வந்திருக்கிறார்களோ எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா பலகீனங்களும் மாறி போகும்படியாய், எல்லா உபத்திரவங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு மாறி போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தகப்பனே, நீங்க சொன்னது போல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஐயா, கடந்த 7 நாட்களிலும் முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளிலும் தங்கள் குடும்பத்திலே விடுதலை, சொந்த வாழ்க்கையிலே விடுதலை, ஐயா ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஊழியங்களிலே செய்கிற ஊழியங்களிலே இருக்கிற எல்லா குளப்படிகளிலும் ஆபத்துகளிலும் உபத்திரவங்களிலும் தடைகளிலும் இருந்து விடுதலை, வியாபாரங்களிலே கையின் பிரயாசங்களிலே ஒரு மகாபெரிய விடுதலையும் வெற்றியும் செழிப்பும் சமாதானமும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ மகிமையை கண்டுகொள்ளும்படியாய் இந்த ஜெப வேளையிலே ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்று ஆமென் மரித்து போன லாசருவை ஆமென் ஆண்டவரே பார்க்க சென்றது போலவே இன்று என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இங்கே கடந்து வந்திருக்கிறதற்காக ஆமென் உம்முடைய பிள்ளைகளின் எல்லா ஆதங்கங்களை ஐயா, எல்லா விதமான உபத்திரவங்களையும் கண்ணீரையும் வேதனைகளையும் அறிந்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்று மரியாள் வந்து கர்த்தரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்ன அந்த வேளையிலே அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசுவே நீங்க கண்டு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அப்பா கண்ணீர் விட்டார், எங்கள் இயேசு கண்ணீர் விட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியே மறுபடியும் ஐயா நீர் கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளின் வேதனைகள், துக்கங்கள், வியாதிகள், வருத்தங்கள், வறுமைகள், கடன்கள் எல்லாவற்றையும் கண்டவர்
வல்லவராய் என் தேவனாகி கர்த்தர் கடந்து வந்திருக்கிற என் நேசகுமாரனாய், ஆமென், எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் தேவாதி தேவனுடைய நேசகுமாரனாய் வந்திருக்கிற, கடந்து வந்து எங்களை கண்காணிக்கிறவரும் விசுவாசிக்கிறவரும் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவருமாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்ப வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே தேவனுடைய மகிமையை காணும்படியாய், தேவ சத்தம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்படியே தேவனாகிய கர்த்தர் லார்ட் அவர்கள் விசுவாசித்த பொழுது, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டது போல, ஐயா, அந்த கூப்பிட்ட அந்த நிமிடமே மரித்தவன் வெளியே வந்தான் என்று வாசிக்கிறோமே. அப்படியே இன்றும் மரித்து போன சிறுநீரகங்கள், கிட்னிகள் செயல்படும்படியாய், சரீரத்திலே கேன்சரினால் மரித்து போன செல்கள், கேன்சரினால் உண்டான கட்டிகள் மறையும்படியாய், எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா வேதனைகளும் மாறும்படியாய் இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், ஆமென், எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி போடுகிற சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்த பொழுதே அவள் உடனடியாக ஜீவன் பெற்று எழுந்தது போல், மரித்த கிட்னிகள், சிறுநீரகங்கள், ஐயா, பலகீனமான இருதயங்கள், உடலின் பாகங்கள் உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, யார் யார் இங்கே கண்ணீரோடும் கவலைகளோடும் வேதனைகளோடும் வந்திருக்கிறார்களோ, என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த 7ஆம் நாளிலே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் ஒரு கூட்டமாய் நின்று ஜெபிக்கிற இந்த வேளையிலே மரணத்தை ஜெயமாக விழுங்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐயா, ஜீவாதிபதியாகிய இயேசு இப்பொழுது எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறதற்காய், வியாதிகளில், பாவங்களில், பாவ சாப கட்டுகளில், எல்லா வாதை நோய் துன்பங்களிலும் இருந்து நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அன்று 2 குருடர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட லார்ட் அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டதோடு ஆமென், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னீங்களா சுவாமி. அப்படியே என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, இன்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இன்று ஒரு விடுதலை, என்ன வியாதிகளிலே, என்ன விதமான உபத்திரவங்களிலே, ஐயா, சிறு பிள்ளைகள் ஆஸ்துமா என்றும், டஸ்ட் அலர்ஜி என்றும், இன்னும் ஈஸ்ரோபேலியா என்கிற இன்னும் அநேக வருத்தங்களிலே வருட கணக்கிலே பாடுபடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். வருட கணக்கிலே அவஸ்தையோடும் கஷ்டங்களோடும் ஐயா தூங்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இன்று என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் சுகம் உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் கண்ணிகளும் உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் இப்பொழுதே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, அநேகரை மீட்கும் பொருளாய் என் தெய்வமே, உம்முடைய ஜீவனை கொடுக்க வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அநேகரை மீட்கும் பொருளாய், எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருளாய் எங்கள் தெய்வமே, நீர் கொடுத்த ஐயா, நீர் சிந்திய இரத்தங்களுக்காக நீர் அனுப்பின உம்முடைய அன்பின் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகிய ஐயா, மனதுருகி அவர்களில் வியாதியாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கிய உங்களுடைய அன்பின் அனுசரணை, அன்பின் ஆதிக்கம், ஓலாடு உங்க மனதுருக்கம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் ராஜாதி ராஜாவும் எங்கள் இரட்சகருமாக
கர்த்தராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் நீங்கும்படியாய், எல்லா தடைகளும் நீங்கும்படியாய், எல்லா அந்தகார சக்திகளின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாகும்படியாய் இன்று விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஐயா உம்முடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், என் தெய்வமே உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், ஆமென், தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆர்த்தரைட்டிஸ்களும், ஆமென், வாத சூளைகள் எல்லாம் சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகும்படியாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உச்சி முதல் உள்ளம் கால் வரையிலாய் அநேக உபத்திரவங்களோட இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ, அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஓ, தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோமே. அந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இன்றும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளே அவர்களுக்காய், அவர்கள் குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய் அற்புதங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, பிசாசின் கட்டுகள் அவிழ்வதாக, அஸ்திபாரங்கள், சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்குவதாக. ஷம்பகரா சந்துருவதரபோ ஷகபரா சந்துருமதரபோ துருக்கபரா சந்தரக்கபரு கபரதரபோ எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், ஓ, டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், ஓ, மருத்துவ விஞ்ஞானத்தினால் புரிந்து கொள்ள முடியாத வியாதிகளும் துன்பங்களும் வருத்தங்களும், ஆமென், மருந்தே கண்டுபிடிக்காத வியாதிகள், இயேசுவின் நாமத்தினாலே நிரந்தர சுகத்தை யாராலும் கொடுக்க முடியாத வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படியாய் மாராபாரா சந்துரு கபரதரபோ. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, அவர்தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது போல் ஐயா இன்றும் நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. ஓ, அதிசயமான காரியங்கள் நடப்பதாக. பல்வேறு பிளட் இஷ்யூஸ், ஆமென், பல்வேறு ப்ளீடிங் ப்ராப்ளங்கள், ஐயா சரீரத்திலே இருக்கிற உபத்திரவங்கள், பிசாசின் கிரியைகள், ஆமென், காதுகளிலே இருக்கிற பல்வேறு உபத்திரவங்கள், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே கண்களிலே இருக்கிற பல்வேறு உபத்திரவங்களும் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே சுகமடையும்படியாய், சுகம் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் இரே எங்கள் ஐயா ஸ்தோத்திரம், எங்களுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உம்முடைய தழும்புகளினால் இப்பொழுதும் குணமடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஓ, thank you Lord. அன்பு சகோதர சகோதரிகள் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுகிற ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே என்ன வியாதிகள் வருத்தங்களோடு இருக்கிறார்களோ, என்ன பலகீனங்களோடு இருக்கிறார்களோ, என்ன வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்களோடு இருக்கிறார்களோ, இன்று இப்பொழுதே விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இன்று இந்த 7ஆம் நாளிலே தேவ அனுக்கிரகம் இறங்கி வருகிறதை காண்கிறேன். ஓ, அன்று எரிகோ கோட்டையை சுற்றிலும் 7 நாளாய் சுற்றி வந்த தேவ
பிள்ளைகள் எல்லாம் எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்த பொழுது அலங்கம் தன்னாலே விழுந்து தரைமட்டம் ஆனது போலே இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திர சூனியங்களாய் கட்டப்பட்ட அலங்கங்கள், பாவ சாபங்களாய் பரம்பரை சாபங்களாய் கட்டப்பட்டிருக்கிற அலங்கங்கள், பிசாசிவர்கள் முன்னேறாதபடி, விடுதலை அடையாதபடி, ரட்சிக்கப்படாதபடி குடும்பத்தில் அநேகரை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகளும் உபத்திரவங்களும் அலங்கங்களும், வியாதிகள், துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் என்று அசைக்க முடியாத அலங்கங்களாய் சுற்றிலும் இருக்கிற எல்லா அலங்கங்களும் இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா அலங்கங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சிறை இருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய் ஒரு தெய்வீக அக்னி இறங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் உடைக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து, ஓ மகளே திடங்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற அந்த அந்நேரமே முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று வாசிக்கிறோமே. விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. உங்க மனதுருக்கம் மாத்திரம் இறங்கி வரட்டும் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களில் ஐயா ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். யார் யார் பலகீனமாய் பல்வேறு உபத்திரவங்களோடும் பாடுகளோடும் மருத்துவமனையில் இருக்கிற ஓ லார்ட் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். படுக்கையிலே எழும்ப முடியாதிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே எழும்பும்படியாய், நடக்க முடியாதவர்கள் நடக்கும்படியாய், ஓ லார்ட் கரை கால்களை உயர்த்தி வேலை செய்ய முடியாத பலகீனத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்களை விட்டு பலகீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய், எல்லா உபத்திரவங்களும் மாறும்படியாய், எல்லா அந்தகார சக்திகளும் கொல்லவும் அழிக்கவும் இந்த பிள்ளைகளின் சமாதானத்தை, சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் அந்த பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் இன்றே இப்பொழுதே அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். ஓ வியாதி கட்டுகள் மாறட்டும். எல்லா பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளும் இன்றே உடைவதாக. கபரா சுந்துரு கமரதரபோ ஷபரா சந்துரு கமரதரபோ. இப்பொழுதே காற்றையும் கடலையும் அதட்டிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கபா சுந்துரு கமரதரபோ இப்பொழுதே உபத்திரவங்கள் மறைவதாக. குடும்ப வாழ்க்கையிலும் சொந்த ஜீவிதத்திலும் ஆவி ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு மகா பெரிய விடுதலை இப்பொழுதே உண்டாகும்படியாய் இந்த நேரத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். Thank you Lord. காற்றையும் கடலையும் என் தேவனாகிய கர்த்தர் அதட்டின அப்பொழுதே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உடனே மிகுந்த அமைதல் உண்டானது போல இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. ஷபுரு கபரதரபோ துரு கபரதரபோ. சௌக்கியம் உண்டாவதாக. சரா ஷரோ குபரா தரமோ துரும கரதரபோ. இப்பொழுதே விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். Thank you Lord. அப்பா உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் விடுதலைக்காக, எங்கள் துக்கங்களை, பாடுகளை, வேதனைகளை சுமந்து தீர்ப்பதற்காக என் தெய்வமே நீர் கல்வாரி சிலுவையிலே ஓ லார்ட் ஆமென் தியாக பலியாய், பரிகார பலியாய், பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட உம்முடைய மேலான தியாகத்தை வணங்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படியாய் மெய்யாகவே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எங்கள் தெய்வமே மெய்யாகவே நீரே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தீர் என்று வாசிக்கிறோமே. ஐயா எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீரே. எங்களுக்கு இந்த பாவிகளான ஐயா உம்மை நம்பி காத்து வந்து உடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு
உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை மீது வந்தது. உம்முடைய தழும்புகளினால் குணமாகிறோம். அப்பா, வேறு பலமும் அல்ல, பலாத்காரமும் அல்ல, உம்முடைய தழும்புகளினால் குணமாகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை, சமாதானத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எல்லா கவலை கண்ணீரையும் போக்கி எல்லா பாடுகள், துக்கங்கள், உபத்திரவங்கள், நோய்கள், வியாதிகளில் இருந்து நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகமாயிரம் சாட்சிகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை நல்ல சாட்சிகளாய் எழுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார சக்திகளின் ஆதிக்கங்களும் இதோடு அழிந்து போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியங்கள் நடப்பதாக. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த 7 நாள் பாருங்கள், இந்த 1ஆம் நாளில் இருந்து நிச்சயமாய் நாம் ஏறெடுத்த இந்த 7 நாள் அதிகாலை ஜபங்கள் சாமானியப்பட்டவைகள் அல்ல. இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய கிரியைகளை செய்யும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்குள்ளே நிச்சயமாய் நீங்கள் அடைகிற இந்த எல்லா விடுதலைக்காகவும், ரட்சிப்புக்காகவும், ஆரோக்கியம், ஐஸ்வரியங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களை நீங்கள் நிச்சயமாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், இதை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அநேகர் இதை அறிந்து இந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். முதலாம் நாளில் இருந்து இந்த 7 நாளும் உள்ள வல்லமையான இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய், அதிநிச்சயமாய் விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை, நல்ல ரட்சிப்பை, முழுமையான சுவிசேஷமாய் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். நீங்களோ சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்திருப்பீராக. ஆமென்.